ஹாய், இன்னைக்கு நம்ம ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 1/4 கிலோ ப்ரான் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு பொடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. அதில் சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுலேருந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதும் இதில் தக்காளி சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து தக்காளியும் வெங்காயமும் வந்து சீக்கிரமாக வதங்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரான் சேர்த்துடலாம். ப்ரான் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம இதில் எந்த தண்ணியும் ஆட் பண்ணது தேவையில்லை. இந்த ப்ரானே வந்து நல்லா தண்ணி விடும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து ப்ரானே வந்து தண்ணி விடும். நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். நல்லா கலரிட்டு உப்பு சரி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே சரி பாருங்க. அது கூட சேர்த்து மிளகுத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நீங்கள் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இதை விட நீங்கள் ட்ரையாக இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா இதை விட ட்ரை ஆகிடும். கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியான ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.